மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் தேவகுரு என்று அழைக்கக்கூடிய வியாழனை ராசிநாதனாக கொண்டவர்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இதுவரை உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து வந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து வந்த ராகு பகவான் சப்தம களத்திரஸ்தானத்திற்கும் மாற்றம் பெறுகிறார்கள். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் விரயஸ்தானத்திலும், சனி பகவான் உங்கள் ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். பொன்னான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். தயவு செய்து உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நம்புங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ம சனி நடக்குது, இதில் கேது வேறு சேருது, இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னா ஓகேங்க எங்களுக்கு தெரியுங்கிறத சொல்லிடுங்க. ஒரு பெரிய வலிமை கேது உங்கள் ராசிக்கு வருவது என்பது உங்களுக்கு ஒரு பெரிய வலிமையை கொடுக்கக்கூடிய, அந்த வலிமைங்கிறது மன வலிமை, அதாவது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஜென்ம சனி நடக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படும், அவ்வளவுதானே தவிர ரொம்ப மோசம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மோசம்தான். எந்த பீரியட் மோசமாக இருந்ததுன்னா 12/12/2017 9/1/2019 இந்த காலகட்டம் கொஞ்சம் சிரமமான காலகட்டம். ஆனால் இனிமே வரக்கூடிய காலகட்டமும் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டமும் மிக மிக பொன்னான அருமையான ஒரு காலகட்டம். நிறைய வாய்ப்புகள் வருங்க. நிறைய வேலை செய்யணும். பணிச்சுமை மிக மிக கடுமையாக இருக்கும். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான பணவரவும் என்பது உங்களுக்கு இருக்கும். இந்த பணவரவுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையக்கூடியவர் அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக புதிய வீடு, மனை, வாகன யோகங்களை பெறுவீர்கள். சந்தான பாக்கியத்தை பெறுவீர்கள். சுப செலவுகள் ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், பொருளாதார ஏற்றம் என்பது உங்களுக்கு ஏற்படும். புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையினரை பொறுத்தவரை மிக அதிகமான வாய்ப்புகளும் நல்ல பேரு, பாராட்டு எல்லாமே கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய உச்சத்தினை நீங்கள் தொடுவீர்கள், அடைவீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்கள் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல்நலத்தினை கொஞ்சம் கவனமாக கருத்தில் கொள்வது நன்மையை கொடுக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை, கீர்த்தி ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் மிக மிக அதிகமாக நடைபெறும். சித்தர்களுடைய ஜீவசமாதிகளுக்கு சென்று வருவது, திருப்பட்டூர் பிரம்மா கோவிலுக்கு போயிட்டு வர்றது, அது மாதிரி எங்கெங்கெல்லாம் பக்கத்தில் சித்தர்களுடைய ஜீவசமாதி இருந்ததுன்னா அந்த ஜீவசமாதி போய் வணங்கி வர்றது, முக்கியமாக பழனி போகர் சன்னதிக்கு போகிறது, இது எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரத்தை கொடுக்கும். முன்னோர்கள் வழிபாடு, அது ஒரு இருந்த இடத்துலையே செய்யக்கூடியது. முன்னோரை நினைத்து வணங்குவது, அது உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம். காலையில் குளிச்சுட்டு எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாகும். இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் கட்டாயமாக செய்ய முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். நன்றி, வணக்கம்.